نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المفلحون أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا الحمد لله. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் கூடியிருக்கிற இந்த நல்ல வேளையில இழப்புகளை தாங்கும் இதயம் என்கிற தலைப்பில ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மனிதகுலம் சந்திக்கக்கூடிய இழப்புகள், நஷ்டங்களை குறித்து பல இடங்களிலே பேசுகிறார். அதிலே நாம் இந்த உலக ரீதியாக பல்வேறு விதமான இழப்புகளை சந்திப்பது குறித்தும் பேசுகிறார். உண்மையான இழப்பு என்பது எது என்பதை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறார். உலகத்திலே நாம் சந்திக்கக்கூடிய இழப்புகள், நஷ்டங்கள் என்பது அது உடல் சார்ந்ததாக, உயிர் சார்ந்ததாக, பொருளாதாரம் சார்ந்ததாக, குடும்பம் சார்ந்ததாக, சமூகம் சார்ந்ததாக, இப்படி பல்வேறு இழப்புகளை, நஷ்டங்களை நாம் இந்த உலகத்திலே சந்திக்கிறோம். இதுவும் இழப்பு தான். ஆனால் இந்த இழப்புகளுக்கான நஷ்ட ஈடு, தீர்வு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்வு இல்லாத சில இழப்புகளும் இருக்கிறது. அதற்கு இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய சில ஏற்பாடுகளும் இருக்கின்றன. அதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உலகத்திலே நாம் சந்திக்கக்கூடிய இழப்பு என்று சொன்னால் உயிர் இழப்பை மட்டும்தான் நாம் இழப்பாக பெரும்பாக பார்க்கிறோம், அல்லது பொருளாதார இழப்பை மட்டும்தான் இழப்பாக பார்க்கிறோம். ஆனால் சின்னதோ பெரியதோ எந்த இழப்பு ஏற்பட்டாலும் அது இழப்புத்தான் என்பதை இறைவனை ஏற்றுக்கொள்கிறான். அதற்காகத்தான் மனிதன், ஒரு மோமினான மனிதன் சந்திக்கிற எந்த ஒரு நஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை தருகிறான். அதை சோதனையாக எடுத்துக் கொள்கிறான். அவன் காலிலே தைக்கிற முள் உட்பட அவன் சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிவாரணங்களை வழங்குகிறான், இழப்பீட்டை தருகிறான். ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து பேசுகிறார்கள். எனவே இழப்பை பொறுத்த வரைக்கும் இறைவனால் அது கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்குண்டான தீர்வும் அதற்குண்டான நஷ்ட ஈடும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிறான். உங்களை யாரையும் நான் விடமாட்டேனான்ங்கிறான், உங்களை சோதிப்பேங்கிறான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். ஓரளவு பயம், பசி, பட்டினி, பொருளாதார இழப்பு இவற்றையெல்லாம் குறித்து கட்டாயம் உங்களை நாம் சோதிப்போம். அரபு மொழி அறிந்தவர்களுக்கு தெரியும், வல ல என்று சொன்னாலும் கட்டாயம்ங்கிற பொருளை தரும், லபுலு வண்ண என்று சொன்னாலும் கட்டாயம் என்கிற பொருளை தரும். தக்கீத் என்று சொல்வார்கள் அரபு மொழியில, அழுத்தத்தை தரக்கூடிய கட்டாயம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்த அண்ண என்கிற வேர்டு வரும். அந்த வேர்டை பயன்படுத்தி சொல்ற, உங்களை நம்ம கட்டாயமா சோதிப்போம் அப்படிங்கிறான். அது பொருளாதார ரீதியாக பயம், பசி, பட்டினி,
பொருளாதார இழப்பு, பலன்களிலே குறைப்பு, இப்படி பலவிதமான சோதனைகளை கொடுப்போம். இதை சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இதுல சபரோடு யார் இருக்கிறார்களோ, பொறுமையாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நற்செய்தி கூறுகிறார்கள். யார் சபரோடு இருப்பவர்கள்? எந்த இழப்பு ஏற்பட்டாலும் அந்த இழப்பை உள்வாங்கிக் கொண்டு, உள்ளத்தை உறுதியாக்கிக் கொண்டு, வாய்க்கு அணை போட்டு திரை போட்டு தன்னுடைய அனைத்து விஷயங்களிலும் உறுதிப்பாட்டை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தான் சாபிரீன்கள். உள்ளத்துக்கும் அணை போட வேண்டி இருக்கிறது, மனசையும் கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது, நாவையும் கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது. எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் அங்கே உள்ளத்தை கட்டுப்படுத்துவது, நாவை கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எப்படி உள்ளத்தை கட்டுப்படுத்த வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தம்முடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி காட்டினார்களோ, எப்படி கட்டுப்படுத்த சொன்னார்களோ அப்படி நாம் கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளத்தை. அந்த உள்ளம் கட்டுப்பாடோடு இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் அதனுடைய வெளிப்பாடு நாவுதான். ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தையை வைத்து புரிந்து கொள்ளலாம் அவன் உள்ளத்திலே உறுதியோடு இருக்கிறான் என்பதை. அவன் வெளிப்படுத்துகிற வார்த்தையினுடைய தொனி எப்படி இருக்கிறது, எந்த கோணத்தில் அவன் அதை எடுத்துக் கொண்டிருக்கிறான், இந்த இழப்பை எப்படி பார்க்கிறான் என்பதை அது குறித்து அவன் பேசுகிற பேச்சை அல்லாஹ் சொல்லுகிறான். முதல்ல நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும். நான் யாரு? நான் ஒரு மனுஷன். இரண்டாவது நீ யார்? நான் ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த உலகம் என்ன? கொஞ்ச காலத்துக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய குடும்பம் இது கொஞ்ச நாளைக்கு நேரத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதம். இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வங்கள் உண்மையில் அதனுடைய உடைமையாளர், உரிமையாளர், அதனுடைய சொந்தக்காரன் நான் அல்ல. இதை உள்ளத்துக்குள்ள முதல் ஆழமா பதிச்சு வச்சிருந்தாக்க எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இலகுவாக கையாள முடியும். உண்மையிலே நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பது புரிந்து கொண்டால் நானே எனக்கு சொந்தமில்லை என்று ஆகிவிடுகிறது. நான் அல்லாஹ்வுடைய அடிமை, இன்னி அப்துல்லா, நான் அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையாக இருந்த போது சொன்ன வார்த்தை அதுதான். இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கி இருக்கிறான், என்னை தூதராக ஆக்கி இருக்கிறான். அந்த மாதிரி நம்மை குறித்து நாம் எப்படி விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும்? நான் ஒரு அடிமை, என்னுடைய ஓனர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், என்னுடைய உரிமையாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்பதை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயத்துல நம்ம புரிதல் இருந்தாலேயே எல்லாமே நமக்கு ஈஸி ஆயிடும். நான் தான் எல்லாமே நினைக்கிறதுனால அத்தனை பிரச்சனைக்கு நமக்கு வேதனை அதிகமாகுது, வலி அதிகமாகுது. அடிப்படையில் இந்த பேரண்டம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அதனுடைய ரப்பு அல்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த பேரண்டத்தை படைத்தாளுகிற இறைவனுக்குத்தான் எல்லா புகழும் என்று அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை ஒரு மூமினுடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிற வார்த்தை. பேரண்டத்தை எவன் படைத்தானோ, எவன் உரிமையாளனோ, எவன் அதற்கு அதிபதியோ, எவன் அதை நிர்வகிக்கிறானோ அவன்தான் அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையும் இவனுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அதில் நீயும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவன். இதை முதல் அழுத்தமா புரிந்து கொண்ட பிறகு நானே எனக்கு சொந்தமில்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தமானவன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வங்கள் உண்மையில் அதனுடைய உரிமையாளர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். என் குடும்பம் அது அல்லாஹ்வுக்கு சொந்தம், என் வாழ்வு அல்லாஹ்வுக்கு சொந்தம், என் மரணம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், என் வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் அடிப்படை தாரக மந்திரம். என் தொழுகையும் என் இதர வழிபாடுகளும் என் வாழ்வும் என் மரணமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தம். இதை அழுத்தமாக புரிந்து கொண்டிருக்கிற ஒருவர் திடீரென தன் குடும்பத்தாரில் ஒரு இறந்து விட்டார், என் தாய் இறந்து விட்டார் என்கிற செய்தி வருகிற போது, தந்தை இறந்து விட்டார் என்கிற செய்தி வருகிற போது, தன் பிள்ளை இறந்து விடுகிற காட்சியை பார்க்கிற போது உடனடியாக உள்ளத்துக்குள்ளே அவர் பதித்து வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள் அழுத்தமான அந்த நம்பிக்கை ஒரு வார்த்தையை வெளியிடுகிறது. என்ன வெளியிடுகிறது?
அந்த செய்தி வந்தத மாத்திரமே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் எல்லாருமே அல்லாஹ்வுக்குரியவர்கள். என்னுடைய நானாக இருக்கட்டும், சமூகத்தில் இருக்கிற யாராக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். முதல் வார்த்தையிலே என்ன செஞ்சிருச்சு, இவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். நான் எனக்கு உரிமையாளன் கிடையாது, என் தந்தை அவருக்கு உரிமையானவரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான், என் தாய் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர், என் பிள்ளை அல்லாஹ்வுக்கு சொந்தம். இந்த வார்த்தை வந்தவுடனே மனிதனுடைய ஈகோ பறந்து விடுகிறது, நான் என்கிற அகம்பாவம் பறந்து விடுகிறது. அடிமைத்தனத்தினுடைய இந்த வார்த்தை இவரை மன அழுத்தத்துக்கு ஆளாக்காமல் தடுக்கிறது. இன்னா லில்லாஹ், லில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அரபு மொழியிலே அந்த லி என்று சொல்லக்கூடிய வார்த்தை முல்க் என்று சொல்வார்கள், சொந்தம். மில்க் என்று சொல்வார்கள், உரிமை என்கிற பொருளை தரக்கூடிய வார்த்தை. ஓனர்ஷிப் வேற யாரு, அல்லாஹ் தான் என்று சொல்ல வேண்டும். இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். இன்னா இலைஹி ராஜிஊன், இழப்புகள் ஏற்பட்டு விட்டது. என் தந்தையை நான் இழந்து விட்டேன், என் தாயை நான் இழந்து விட்டேன், என் பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்பட்டு விட்டது, என் குடும்பத்தில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. எல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். இந்த உலகமே தற்காலிகமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடைக்காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இடம்தான். இந்த உலகமே தற்காலிகமானதுதான், நிரந்தரமானது கிடையாது. வருவார்கள் போவார்கள், வருவார்கள் போவார்கள், வந்தார்கள் போனார்கள், வந்தார்கள் போனார்கள், இன்னும் வருவார்கள், இன்னும் போவார்கள். என் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார், வாழ்ந்தார், போனார். என் தாய் ஹவ்வா வந்தார், போனார். நூஹ் வந்தார், சுலைமான் வந்தார், தாவூது வந்தார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், வந்தார்கள், போனார்கள். இன்று நான் வந்திருக்கிறேன், நானும் நாளைக்கு நான் போய்விடுவேன். இறந்திருக்கிறாரே அவர், என் தந்தை, அவரும் வந்தார், அவருடைய தவறை முடிந்து விட்டது, அவரும் போய்விட்டார். அதனால நஷ்டம் ஒண்ணும் இல்லை. வந்த இடத்திலிருந்து புறப்பட்ட இடத்துக்கே நாங்கள் போய் சேர்கிறோம். அந்த புறப்பட்ட இடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நான் படைத்தேன், நான் உருவாக்கினேன், நான் அவனுக்கு இழப்பை கொடுத்தேன், என் அடிமை, நான் என்ன வேண்டுமா நான் செய்வேன் என்று சொல்லல. என்னிடத்தில் வா, உனக்கு உரியதை நான் தருகிறேன். உன்னுடைய நம்பிக்கையை காத்து உன் செயல்பாடுகளை நீ சீராக ஆக்கி செம்மையாக்கி, நான் இறைவனுக்குரியவன் என்கிற தாரக மந்திரத்தை இதயத்திலே சுமந்து நீ வாழ்ந்த காரணத்தினால் உன் இழப்புகளுக்குரிய நஷ்டத்தை நான் தருகிறேன், நீ செய்த செயல்களுக்குரிய கூலியை நான் உனக்கு தருகிறேன் என்று அனைத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இறைவன். திரும்பி போவோம், அங்கே நான் நஷ்டத்தோடு இருக்க மாட்டோம். இழந்த இழப்புகளுக்கான கூலி காத்துக் கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு அவன் இருக்கிறான். ஒரு இறை நம்பிக்கையாளன் இருக்கிறான். இழப்புகளை தாங்கிக் கொள்ளுகிற இதயம் இந்த எண்ணத்துக்கு ஆட்படுகிறது. எந்த எண்ணத்திற்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சொல்லுகிறது. வரிசையாக பிறக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தையும் பிறந்து இறந்து கொண்டே இருக்கிறது. அப்துல்லா பிறந்தார், இறந்தார். காசிம் பிறந்தார், இறந்தார். இப்ராஹிம் பிறந்தார், இறந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் வரிசையாக இந்த இழப்புகளை சந்திக்கிறார்கள். நாட்டை இழந்தார்கள், சொந்த தாய் நாட்டை இழந்தார்கள், தம் தோழர்களை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள். எல்லாம் இழந்திருக்கிற போதும் கூட அந்த மனிதர் உறுதியோடு இருக்கிறார். தேவதாரு மரத்தை கொண்டு உடைந்து போய்விடவில்லை. ஒரு நாணல் புல்லை போன்று காற்றடிக்கிற திசையில் வளைந்து தன்னுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்கிற நாணல் புல்லை போல இருக்கிறாரே தவிர ஒரு காற்றுக்கு விழுந்து விடுகிற தேவதாரு மரத்தை போன்று அல்லாஹ்வின் தூதர் இருக்கவில்லை. உறுதியோடு இருக்கிறார்கள். ஸ்பாட்ல பொறுமை. பொறுமை என்று சொன்னால் பிறகுதான் நாம் சுதாரித்துக் கொள்வோம், பிறகு நாம் சரியாவோம். ஸ்பாட்ல மாட்டிக்குவோம், வாயை விட்டுருவோம், எல்லாத்தையும் பேசிவிடுவோம் நம்ம. ஆனால் அந்த ஸ்பாட்லேயே பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய பண்பு, துன்பம் ஏற்பட்ட கையோடு மனக்கட்டுப்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய பண்பு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்தது. இன்னம சபரு, இந்த சபரத்தின் ஊழா, துன்பம் ஏற்பட்டவர கையோடு மனக்கட்டுப்பாடு மேற்கொள்வதற்கு பெயர் தான் பொறுமை என்று கற்பித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு 2 நாள் கழிச்சிட்டு பொறுமையா இருப்பது அல்ல, 3 நாள் கழிச்சிட்டு பொறுமையா இருப்பது அல்ல. துன்பம் ஏற்பட்ட கையோடு மனதுக்கு மெசேஜ் வரும், அல்லாஹ் வேலை செய்கிறான், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹ் எனக்கு இழப்பை தருகிறான். நான் எதுவும் சொல்லிவிடக்கூடாது, எதுவும் பேசிவிடக் கூடாது. இந்த இழப்புக்கு நன்மை காத்திருக்கிறது, அல்லது இதைவிட சிறந்ததை என் நாயன் எனக்கு தர இருக்கிறான் என்கிற அந்த மெசேஜ் உள்ளத்துக்குள்ள வரணும்.
இதைவிட சிறந்ததை தருவான், அல்லது இதற்குரிய நன்மையை ஏற்பீடாக தருவான் என்கிற அந்த எண்ணம் உடனடியாக வந்திருக்கிறது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு. மகள் ஜைனப் தன் குழந்தை உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது, மரண தருவாயில் இருக்கிறது, நீங்கள் வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் பலமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் வரவில்லை. நீ பார்த்துக்கொள், அமைதியாக இரு, நன்மையை எதிர்பார் என்று சொல்லுகிறார்கள். சொல்லி அனுப்பினார்கள் தன் மகளிடத்துல, மகளே கவலைப்படாது, இன்னலில்லாஹி மா அகத வ இன்னலில்லாஹி மா ஆதா, கொடுத்ததும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், எடுத்ததும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், கவலைப்படாதே, நன்மை எதிர்பார்த்து காத்திரு சொல்லிவிட்டார்கள். தான் பெற்றெடுத்த பிள்ளை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டதாக ஸஹீஹுல் புகாரி நமக்கு அறிக்கை அளிக்கிறது. ஏன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில 16 மாத குழந்தை மாரியத்துல் கிபித்தியா என்ற அடிமை மூலமாக அல்லாஹ்வின் தூதருக்கு அன்பு பரிசாக கொடுக்கப்பட்ட குழந்தை, கொடுத்தவன் பறிக்கிறான். எப்படி? உயிருக்காக வேண்டி போராடுகிறது, பழைய தோல் துருத்தி ஏறி இறங்குவது போன்று அந்த குழந்தை துடிக்கிறது, உயிருக்கு போராடுகிறது. யாருடைய கையில்? அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியா, நபிமார்களில் மிக சிறந்த நபியாக இருக்கக்கூடிய காத்தமுல் நம்பியா இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துடைய கதவை முதலில் தட்டக்கூடியவர், ஹவுதுல் கௌதர் தடாகத்தினுடைய உரிமையாளர், வசீலா மகாம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த இடங்களுக்கு உரியவர், மகாம் மஹமூத் என்கிற உயர்ந்த ஸ்தானம், பரிந்துரைக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு பாவப்பட்ட மக்களுக்காக வேண்டி பரிந்துரைக்கக்கூடிய வாக்கியத்தை அளிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கரங்களில் தான் இப்ராஹிம் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறது. 16 மாத குழந்தை, கண்களில் தாரை தாரையாக தண்ணீர் வருகிறது. அப்துல்லாவை இழந்த இதயமாயிற்று, காசிமை இழந்த இதயமாயிற்று, ஹதீஜாவை இழந்த இதயமாயிற்று. வரிசையாக குழந்தை போய்கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த குழந்தையுடைய முகத்தில் பார்த்து கொண்டே பேசுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பேசியது குழந்தை இடத்தில் அல்ல, பேசியது யாரிடத்தில் பேசுகிறார்கள்? உலக உம்மத்தை பார்த்து பேசுகிறார்கள். சில நேரங்களிலே நாம் பேசுகிற பேச்சு நமக்குரியதல்ல, அல்லது எதிராளிக்குரியதாக இருக்காது. அது உலகத்துக்குரிய செய்தியாக கூட இருக்கும், அல்லது தனக்கே ஒரு செய்தியாக கூட இருக்கும். கபிரஸ்தான்ல போய் பேசணுமா இல்லையா? யாருக்கு பேசுறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன், இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகுன் வ அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு ஹலஃபுக்கும் வ நஹ்னு பில் அஸர் என்று பேசுகிறோமே, யாரை பார்த்து பேசுகிறோம்? மூத்தா பண்ணவர்கிட்ட பேசுறோம். அவர் கேட்குமா? மூத்தானவங்க கேட்க மாட்டாங்களா? இல்லையா? யார்கிட்ட பேசுறோம்? அப்போ நம்ம கிட்ட தான் பேசுறோம். அவருக்கு சலாம் அனுப்பிவிட்டு எனக்கு நானே பாடம் நடத்துறேன். அன்தும் ஸலஃபுனா, இவங்க எல்லாம் முதல்ல போயிட்டாங்க, வ நஹ்னு ஹலஃபுக்கும், நாங்க பின்னாடி போறோம், காலடி சுவட்டை பின்பற்றி போகிறோம் என்று யாருக்கு சொல்றீங்க? எனக்கு நான் சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். வேற யாரும் அங்க கேட்கறதுக்கு இல்லை. கபிரஸ்தான்ல போய் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எனக்குரியது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிமை பார்த்து, தன் குழந்தையை பார்த்து பேசுகிறார். குழந்தை விளங்குகிற குழந்தையா? 16 மாச குழந்தைக்கு என்ன விளங்கும்? உலகத்தை பார்த்து பேசுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி பேசுகிறார்கள்? இன்ன லாயின தாதமா வல் கல்பு தஹ்சன், உள்ளம் வேதனைப்படுகிறது, கண்கள் கண்ணீரை கொட்டுகின்றன சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளம் வேதனை தான் படுது, கண்ணுல கண்ணீர் வருது. மகனே, இன்னாலி ஃபராக்கிக யா இப்ராஹீம் லமஹ்சூனூன், உன் பிரிவு எனக்கு என்னை மிகுந்த வருத்தத்துக்கு உள்ளாகிறது மகனே, மிகுந்த வருத்தம் வருது எனக்கு. ஆனாலும் கூட உலக உம்மத்தை நோக்கி சொல்லுகிற வார்த்தை இது, வலா நகூலு இல்லா மா யர்லா ரப்புனா, என் ரப்பு விரும்பாத எந்த வார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன். எத்தனை குழந்தையை பறித்தாலும் நான் அந்த எந்த வார்த்தையும் உனக்கு எதிராக நான் பேச மாட்டேன். அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத, பொருத்தம் இல்லாத, அவன் திருப்தி கொள்ளாத நேர் எதிரான எந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன். நேர்மறையான வார்த்தையை தான் சொல்லுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் பேசினார்கள். அந்த மாதிரி இருக்கணும். இழப்புகளை சந்திக்கிற ஒரு மனிதனுடைய உள்ளம், இதோ இறை தூதர் சொன்னார்களே, வலா நகூலு இல்லா மா யர்லா ரப்புனா, எங்கள் ரப்பு விரும்பாத எந்த வார்த்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்களே, அதுவாகத்தான் என்னுடைய வார்த்தை இருக்க வேண்டும், உங்களுடைய வார்த்தை இருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? நாங்கள் சரணாகதி தத்துவத்தை தான் இன்னால் இல்லாத நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி சரண்டர் ஆகிறது. ரப்பே, நீ தந்தாய், நீ கொடுத்தாய், நீ எடுத்தாய், கொடுத்தது உனக்கு சொந்தம், எடுத்தது உனக்கு சொந்தம்.
அல்லாஹ்ட்ட நம்ம சரண்டர் ஆகிறோம், ஒப்படைக்கிறோம். இதுதான் உண்மையான மன பதற்றத்தை நீக்குகிறது, மன அழுத்தத்தை நீக்குகிறது, நம்மளை சாவடிக்காம உட்கார வைக்கும். பல பேர் செத்து போயிட்டானுங்க. கொண்டாடி செத்து செய்தி கேட்டு புருஷன் செத்து போயிட்டான், அம்மா செத்து செய்தி கேட்டு மகன் செத்து போயிட்டான். பல பேர் ஏன் செத்தான்? ஏன் பைத்தியமானா? ஏன் மன உளைச்சலுக்கு உள்ளானா? ஏன் தற்கொலை பண்றான்? இந்த சரணாகதி தத்துவத்தை புரியாத காரணத்தினால் தான் நான் எனக்குரியவன் அல்ல, நாங்கள் எங்களுக்குரியவர்கள் அல்லர், அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அல்லாஹ்வுக்கு உரிமையாளர்கள் என்கிற இந்த அடிப்படை தத்துவத்தை எழுந்தாமல் இருக்கிற காரணத்தினால் இத்தனையும் நடக்கிறது. சரி, இப்படி இழப்புக்குள்ளாகிறோமே, இது அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த நியதி, யாரையும் அதில் தப்பிக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் அஜரத் துவா செய்யுங்க, அஜரத்துக்கெல்லாம் பெரிய எதிர்த்து யாரு? நபிமார்கள். அந்த அஜரத்து என்ன செஞ்சாங்க? ரப்பு எதை ஏற்படுத்துகிறான் அதை சந்தித்து தான் தீர வேண்டும். சொல்ல போனால் நல்லவர்களுக்கு தான் அதிக சோதனை. சொல்லுவார்கள், அடிக்கடி சொல்லுவார்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷத்துல் அம்பி அஷத்துல் பலாய் அல் அம்பியா சும்மல் லம்ஸல் ஃபலம்ஸல். அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான். பிறகு ஈமானில் அதற்கடுத்த நிலையில் இருப்பவர்கள், பிறகு ஈமானில் அதற்கடுத்த நிலையில் இருப்பவர்கள், பிறகு அவரவருடைய ஈமானுடைய சதவீதத்துக்கு ஏற்ப சோதனைகளும் தொடரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்ப நபிமார்கள் தான் சோதிக்கப்படுவார்கள் என்று அறிந்திருந்தார்கள், நபிமார்கள் அறிந்திருந்தார்கள். நாம என்ன நினைக்கிறோம்? சோதனை வந்தால் அவன் பண்ற அலும்புக்கு அதெல்லாம் வளர்ந்தாங்கிறான், அப்ப ஒண்ணுமா தப்பு செய்யறவனுக்கு மட்டும் தான் சோதனை வரும்னு நினைக்கிறான். நம்மால் அவன் பண்ண அலும்புக்கு அது வேணும், அது கூட வேணும், இன்னும் அதிகமா வேணும் அப்படிம்பா. நல்லவனுக்கெல்லாம் ஒண்ணுமே வராது, அவர் புள்ள மௌத்தாகாது, அவங்க அம்மா மௌத்தாகாது, அவங்க அத்தா மௌத்தாகாது, அவர் பொருளாதாரத்தை நஷ்டம் வராது அப்படின்னு அர்த்தமா? நல்லவர் சாவ மாட்டாரா? நல்லவரை கொண்டாடி சாவாதா? நல்லவரோட புள்ள சாவாதா? நல்லவருக்கு தொழில் இழப்பு வராதா? எல்லாத்துக்கும் தான் வரும். சொல்ல போனா நல்லவனுக்கு தான் அதிகமா அல்ல சோதனை கொடுத்து இன்னும் கொஞ்சம் கழுவி பாலிஷ் போட்டு சுத்தப்படுத்துறான்னு அர்த்தம். நீ எந்த அளவுக்கு இருந்து மனசை பக்குவமா வச்சுக்கிறியோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு எதிராக நீ பேசாம இருக்கிறையோ, மனக்கட்டுப்பாடு இருக்கிறையோ, அவர்களுக்கு தான் நற்செய்தி. பஷீரி சாபிரீன். அந்த சாபிரின் அடையாளம் என்ன? அல்லதீன இதா அஸாபத்துஹு முஸீபா, எந்த சோதனை வந்தாலும் சின்னதோ பெருசோ, இது எந்த சதவீதத்தில் இருந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, அல்லது காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சரி, அவர்களுக்கு என்ன? மனக்கட்டுப்பாடோடு வாழ்பவர்களுக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி செல்பவர்கள், நாங்கள் எல்லோருமே எங்களுக்குரியவர்கள் கிடையாது, அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்று சொல்லி மனதை திடகாத்திரமாக ஆக்கிக் கொள்கிறார்களே, திடப்படுத்திக் கொள்கிறார்களே, அல்லாஹ்வை எதிர்த்து பேசாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன கூலி? உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் ரஹ்மா. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே வாக்குறுதி கொடுக்கிறார். அதனால இழப்புகளை தாங்கும் இதயம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லும். அந்த இழப்பு சிறிதோ பெரிதோ எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, வெறும் மரணத்துக்குரிய வார்த்தையாக மாற்றி வைத்திருக்கிறது இந்த சமுதாயம். ஒருவர் மூத்தா போயிட்டாருன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி என்று சொல்லக்கூடிய சமுதாயம். கால் தடுக்கினால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி என்று சொல்வதில்லை. பொருள் கீழே விழுந்து உடைந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வதில்லை. மன அழுத்தத்துக்கு உள்ளாகிற போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வதில்லை. வேறு எந்த இழப்புகளும் ஏற்படுகிற போது இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி சொல்வதில்லை. இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி டைட்டில் போட்டால யாரோ மண்டையை போட்டான்னு அர்த்தம். நம்ம விளங்கி வச்சிருக்கிறது அவ்வளவுதான். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டியது அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை. சரணாகதி தத்துவத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் சரண்டர் ஆகிறோம். அல்லாஹ்வே நீ எது செய்தாலும் நன்மையாகத்தான் இருக்கும், நன்மை தருவாய் அல்லது இழப்பீட்டை தருவாய், உன்னுடைய அருளும் ஆசியும் எங்களுக்கு உண்டு என்கிற இந்த தத்துவத்தை தாங்கியதாகத்தான் இஸ்திர்ஜா என்று சொல்லக்கூடிய இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அமைந்திருக்கிறது. சரி, இழப்பை சந்திக்கிற ஒரு இதயம் என்னென்ன மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும்? முதல்ல சபர். சபர் என்று சொன்னால், பொறுமை என்று சொன்னால் அது என்ன? அல்லாஹ்வுக்கு எதிராக பேசாம இருக்கணும். அல்லாஹ் செஞ்ச நன்மைக்கு தான் செய்வான்னு நினைக்கணும். யார்கிட்டையும் போய் புலம்ப கூடாது.
அல்லாஹ் செஞ்ச வேலை இது. ஒரு மரணத்தை தருவது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. அதை ஏன் செய்தான்? எதற்காக செய்தான்? ஏன் இந்த இழப்பை ஏற்படுத்தினான்? தெரியல. எனக்கு தெரிஞ்சிருந்தா நாயா மனுஷனா இருக்கிறேன் நான். அது அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் நன்மைக்காகத்தான் செய்திருக்கிறான், இழப்பீட்டை தருவான் என்கிற அந்த எண்ணத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும். பொறுமையோடு இருப்பது என்பது உள்ளத்தை கண்டமாரி சிந்தனைக்கு கொண்டு போகாமல் நேர்மறையான சிந்தனைக்கு கொண்டு வந்து இந்த காரியத்தை செய்தவன் அவன் அறிவாளி, அவன் படைத்தவன், முற்றும் உணர்ந்தவன், நன்மை தீமைகள் அறிந்தவன். என்னை சோதிப்பது என்பது என்னை பாதிப்பதற்காக அல்ல, எனக்கு வழங்குவதற்காக தந்தானே தவிர என்னை நாசப்படுத்துவதற்காக அவன் செய்திருக்க மாட்டான் என்கிற அந்த அடிப்படையான அறிவு வேண்டும். பெண்களுக்கு அது கொஞ்சம் குறைவு, என் சகோதரர்களுக்கு அது குறைவு, என் தாய்க்கு கொஞ்சம் குறைவு, என் மனைவிக்கு அது கொஞ்சம் குறைவு. ஓலமும் ஒப்பாரியும் மரண வீடுகளிலே, தௌஹீது வீடுகளிலே ஓங்கி ஒலிக்கிறது. நம்ம ஆளெல்லாம் முக்காட போட்டு ஒளிஞ்சு நிற்கிறாரு. நம்ம ஆளு இது கத்துறதை பார்த்த உடனே ஐயோ யாரா பாப்பாங்களோ, இது தேவையில்லாம கத்துது அப்படின்னு ஒளிஞ்சு நிற்கிறாரு. கூடி பிரிவு நிற்கிறாரு தௌஹீதுக்காரர், வீட்டுக்குள்ள கத்துது. ஒண்ணு. இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இப்படி மனக்கட்டுப்பாட்டை மேற்கொண்ட பிறகு அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். அதை முதலில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். பிறகு அல்லாஹ்வே இந்த இழப்பீட்டை தந்தாய், இழப்பை தந்தாய், இழப்பீட்டையும் தந்துவிடு. இதைவிட சிறந்த மாற்றை, இதைவிட சிறந்த இழப்பை, என இழப்பீட்டை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க வேண்டும். அதையும் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு தொழுகை மூலமாக, பொறுமை மூலமாக அல்லாஹ்வுக்கு உதவி தேடிக் கொண்டிருக்க வேண்டும். வஸ்ஸஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. தொழுகையின் மூலமா, பொறுமையின் மூலமா, பொறுமைன்னா வரைக்கும் சொல்லிட்டேனே, வாய விடாம இருக்கிறது. அதுதான் யார்ட்டி போய் முறையிடாம இருக்கிறது, புலம்பாம இருக்கிறது. யாராவது புலம்புனா கூட அமைதியா இருங்கப்பா, பாதிக்கப்பட்ட நானே பேசாம இருக்கேன், நீ எப்ப புலம்புறேன்னு. அதான் பொறுமை. பொறுமையை போதிப்பது என்பது அதுதான். அடுத்து என்ன செய்யணும்? இந்த நஷ்டம், இழப்பு ஏற்பட்ட மனிதன் இதை உற்றுணர்ந்து புரிந்து கொண்டு, ஒருவர் துன்பப்படுகிற போது அந்த வலி இது மாதிரித்தானே அவருக்கும் அந்த வலி வந்திருக்கிறது, இவன் எனக்கு ஏற்பட்ட இழப்புத்தானே இவனுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்கிற பிறர் அந்த இழப்புக்கு உள்ளாகிற போது கருணை வடிவமாக உருவாக வேண்டும். நீ சந்தித்திருக்கிறாய், நீ பார்த்திருக்கிறாய், நீ உணர்ந்திருக்கிறாய், நீ படித்திருக்கிறாய், நீ பாடம் பெற்றிருக்கிறாய். இப்போது நீ இரக்கமுடைய மனிதனாக நின்று கொண்டு அவனுடைய வேதனையை பங்கு கொள்ள வேண்டும். இதுதான் இழப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய பாடமும் படிப்பினையும். எனக்கு ஏற்பட்ட வலிதானே அவனுக்கும், எனக்கு ஏற்பட்ட இழப்புத்தானே அவனுக்கும் உணர்ந்து கொண்டு அவனுக்கு எந்த வகையாக ஹெல்ப் பண்ண முடியுமா? அவன் கஷ்டப்படுகிற நேரத்திலே, அவன் இழந்து தவிக்கிற நேரத்திலே, அவன் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே நின்று அவனுக்கு உதவி செய்வதற்கு போக வேண்டும். இதுதான் உண்மையிலேயே நாம் பட்ட பாட்டுக்கும் நாம் அனுபவித்த துன்பத்துக்கு உண்டான உண்மையான பிரதிபலன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை சோதித்தது போலதான் அவனையும் சோதித்திருக்கிறான். எனக்கு ஏற்பட்ட வலிதான் இவனுக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த உணர்வுக்கு உள்ளாக வேண்டும். அதுதான் ஓர் உடல் என்பது. நீங்கள் எல்லாம் ஒரு உடலை போன்றவர்கள், ஒன்றிணைந்துதான் செயல்பட முடியும். வலி என்றாலும் ஒன்றிணைந்துதான் அனைத்து உறுப்புகளும் இருக்க வேண்டும். செயல்படுவது என்றாலும் அனைத்து உறுப்புகளும் செயல்பட்டால்தான் ஒரு பொருளையே தூக்க முடியும், எடுக்க முடியும், கொடுக்க முடியும். ஓருடல் போன்றவர்கள் நீங்கள். ஒரு கட்டிடத்தினுடைய கற்களை போன்றவர்கள். ஒன்றை தாங்கிதான் ஒரு கல் இருக்கிறது. மேல்கல் கீழ்கல், கீழ்கல் தாங்காவிட்டால் மேல்கல் இருக்காது. இரண்டாம் அடுக்கில் இருக்கக்கூடிய கற்கள் முதலாம் அடுக்கில் இருக்கக்கூடிய கற்கள் சுமந்திருக்கிற காரணத்தினால் இருக்கின்றன. மூன்றாம் அடுக்கில் இருக்கக்கூடிய கற்கள் இரண்டாம் அடுக்கில் இருக்கக்கூடிய கற்கள் சுமந்திருக்கிற காரணத்தினால் தான் கட்டிடத்தில் அவை நின்று கொண்டிருக்கின்றன. கட்டிடத்தை கட்டுவோம், ஆனால் சமூகத்திலே நாம் தோள் கொடுப்பவர்களாக இருக்க மாட்டோம். ஓருடன் என்று சொல்லுவோம், ஆனால் என் தலைவலி மட்டும்தான் எனக்கு தலைவலியாக தெரிகிறது, என் வயிற்று வலி மட்டும்தான் எனக்கு வயிற்று வலியாக தெரிகிறது. உடலுடைய இதர பாகங்களிலே என்ன ஏற்பட்டாலும் எனக்கு கவலையே கிடையாது. இது இழப்பை சந்திக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, என்னவல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, இழப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பாடம், இதை எல்லோரும் சந்திப்போம். இந்த இழப்பை தாங்குகிற இதயம் ஒரு ஈமான் உள்ள மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த இழப்புகளை சந்திக்கிற போது அதனால் என்ன செய்ய வேண்டும் என்கிற தீர்வு நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதன்படி நாம் இழப்பை தாங்குகிற இதயங்களே
நாம் உண்மையான ஈமானை தாங்கி இருக்கிற காரணத்தினால் இழப்புகள் நமக்கு பெரிய பாரம் அல்ல, சுமை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாஹதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இழப்புகளை தாங்கும் இதயம் என்கிற ஒரு தலைப்பில இழப்பு இத்தனை வடிவத்தில் வந்தாலும் அத்தனை வடிவத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய இதயம்தான் ஈமானுள்ள இதயம். அதற்காக நான் பெரிய ஆள் அர்த்தம் அல்ல, நான் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இதுவும் கடந்து போகும் என்கிறத பாடம் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது. சுமைகள் எல்லாம் சுமைகள் அல்ல, சுவைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ட்ரீட்மெண்ட். சுவைக்காகத்தான் இந்த சுமை என்பதை நமக்கு மார்க்கம் உணர்த்தி இருக்கிறது. எந்த பாடும் அது வீணாவதில்லை, எந்த கஷ்டமும் அது வீணாவதில்லை, எந்த பொறுமையும் அது வீணாகி போய்விடுவதில்லை. ஆனால் உரிய கூலி லேட்டாகலாம், தாமதமாகலாம், மரணம் வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது. நான் பட்ட பாடுகள், நான் பட்ட சுமைகள், எனக்கு ஏற்பட்ட காயங்கள், எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள், எனக்கு ஏற்பட்ட கவலைகள், இவற்றுக்காக நான் உரிய இழப்பீட்டை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் வெயிட் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பேர் தான் மரணம். அந்த மரணம் வரைக்கும் நம்ம சாதனை போய்த்திருக்கிறோம். அது எவ்வளவு காலம் யாருக்கு தெரியும்? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இருக்கலாம், யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நைட்டு கூட இருக்கலாம், தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால் வெயிட் பண்ணுங்க. அந்த ரகசியத்தை வைத்திருக்கிறான். எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் அதை ரகசியமாக வைத்து விட்டு பிறகு கொடுப்பதில் தான் சுகமே. இல்லாத பெரிய சுகமா இருக்காது. எப்ப சுகம் ஏற்படும், எப்ப கிடைக்கும் தெரியல. கிடைச்சிருந்தா வந்த மாப்பிள்ள பாடுறாரு அப்படின்பா. அந்த மூடி மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற ரகசியம் இருக்கிறதா இல்லையா? அந்த ரகசியத்தில் தான் சுவை இருக்கிறது. மரணத்தில் தான் நிச்சயமாக நமக்கு வெற்றி இருக்கிறது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.